தமிழ்ச்செல்வி அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த இவர் தனது கணவர் மற்றும் 2 குழந்தைகளுடன் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே சின்னத்தம்பிபாளையம் என்னும் ஊரில் வசித்து வருகிறார். என் பேர் தமிழ்ச்செல்வி, எங்க வீட்டுக்காரர் பேர் மாதேஸ்வரன். எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இப்பகுதியில் இச்சமூகத்தை சேர்ந்த மக்கள் பெரும்பாலும் விவசாய கூலியாகவே தனது வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். நாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கோம். நாங்க விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்துதான் எங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம். விவசாயம் சார்ந்த வேலைகளை செய்து வந்தாலும் இம்மக்களுக்கு பெரும்பாலும் சொந்த விவசாய நிலம் இருந்ததில்லை. கூலி வேலைக்கு மட்டுமே சென்று வருவதால் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே வாழ்ந்து வருகின்றனர். கூலி வேலை செஞ்சுதான் நாங்க எங்க குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருந்தோம். அது எங்களுக்கு போதுமான வருமானமா இல்லை. இத்தகைய சூழலில் இருந்த தமிழ்ச்செல்வியை சொந்த நிலத்திற்கு உரிமையாளராக்கியுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நன்னிலம் மகளிர் நில உடைமை எனும் மகத்தான திட்டம். பட்டியலின மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த மகளிரை நில உரிமையாளராக்கும் திட்டமான நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் தாட்கோ மூலம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் தமிழ்ச்செல்வி அவர்கள் ரூபாய் 5 லட்சம் மானியத்துடன் ரூபாய் 13 லட்சம் மதிப்பிலான விவசாய நிலத்திற்கு உரிமையாளராகியுள்ளார். இந்த நன்னிலம் ஸ்கீம் மூலமா நாங்க லோன் வாங்கி இப்போ விவசாயம் செய்யும் போது எங்களுக்கு உற்பத்தியும் கூடியிருக்கு, எங்களுடைய வருமானமும் கூடியிருக்கு. இதன் மூலமா நாங்க சேமிப்பும் செய்துட்டு வரோம். இதன் மூலம் இச்சமூகத்தை சேர்ந்த இந்த பெண்ணுக்கு மட்டுமல்லாமல் அவர் குடும்பம் மற்றும் அவரை சார்ந்துள்ள அனைவருக்கும் இது முன்னேற்றத்திற்கான பாதையாக திகழும் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.